இந்த வீக் வெஜ் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் பாதி முட்டைக்கோஸ், ஒரு கேரட் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சாப்பரில் போட்டு கட் பண்ண போகிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா முட்டைக்கோஸையும் கேரட்டையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் சாப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பூண்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கேரட்டையும் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேய்ச்சிட்டு அதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரே சைஸில் வரணுன்னா ஒரு குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சைஸ் டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் வரும். இந்த மோமோஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதோட இந்த மோமோஸ் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட் மோமோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.